வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃபன் சாம்பாருங்க. இட்லி, தோசை, வெண்பொங்கல், வடை, உளுந்து வடைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை வச்சு செய்ய போறேங்க. பாசிப்பருப்பு 1/4 கிலோங்க. மெஷர்மெண்ட் கப்பில் வச்சுருக்கேன். வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தாங்க, வேறு எதுவும் சேர்த்தலை. இது பாசிப்பருப்போட தக்காளி, பூண்டும் வேக வைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. தூளுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூளுங்க ஒரு 1/4 ஸ்பூன் கலவை எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, உப்பு சாம்பாருக்கு தகுந்த உப்புங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம், ஒரு மிளகாயை 3 கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை தழைங்க, கொத்தமல்லி தழை கடைசியாக தூவிக்கலாம். வெங்காயம் கடைசியாக போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எண்ணெய், தண்ணி வேக வைக்கிறதுக்கு வறுத்தாச்சுங்க. நல்லா மணம் வந்துருச்சு. எடுக்கிறேன். எடுத்துட்டு கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணியில் போடுறோங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க வேக வைக்கிறதுக்கு. இதுக்கு இப்படி வறுத்து சேர்த்தோம்னா இந்த வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. அதுக்காக தான் வறுத்து கழுவி சேர்த்துறது. சேர்த்துக்கலாங்க. பருப்பு வேக வைக்கும் போது இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தாளிக்கும் போது என்னென்ன சேர்த்துன்னு சொல்லி பாருங்க. கொஞ்சமா விளக்கெண்ணெய் அது சேர்த்துக்கலாங்க. ஒரு விசில் அடங்கினதுக்கு அப்புறம் தாளிக்கலாங்க. விசில் வந்துருச்சுங்க. 2 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நல்லா வெந்திருக்கு. ஒரு தாளிக்கு கொடுத்துடலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தா போதுங்க. வெந்தயம், ஜீரகம், கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. முழு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. இந்த பொடி உப்பு எல்லாம் இந்த பருப்புலேயே போட்டு கலந்துக்கலாம். அதுல வேணும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை. காய் எதாவது சேர்த்த விருப்பப்பட்டவங்க இந்த ஸ்டேஜ்ல காய் இதுல சேர்த்திட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு இதுல சேர்த்துக்கலாம். நான் காய் சேர்த்து லைன் சாம்பார் தான் வைக்கிறேன். வெங்காயம் முழுசா வேக வேண்டியது இல்லைங்க. ஒரு பாதி வெந்தா போதும். தண்ணி சேர்த்திட்டுங்க. டிஃபன் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாட்டா இருந்தா நல்லா இருக்கும். நான் புளி சேர்த்து போறது கிடையாது. கடைசியா கொஞ்சமா வெல்லமும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிட வேண்டியதுதான். 2 கொதிக்கிட்டோங்க. வெல்லம் சேர்த்திட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதிகமாக சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தழை. நெய் சாப்பிட்றவங்க கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்ல நெய் சேர்த்திக்கலாம். நான் நெய் சேர்த்துலைங்க. அவ்வளோதான். டிஃபன் சாம்பார் சூப்பரா ரெடி. சிம்பிளா ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை சிம்பிளா பாசிப்பருப்புல டிஃபன் சாம்பார். பாருங்க, வெங்காயம், பூண்டு எல்லாம் சூப்பரா வெந்துருச்சு. பாரு, வளவளன்னு இல்லை, நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான மெத்தட்ல நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாம் இது எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். சூப்பரா இருக்குங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.